வேணும். அவ்வளோதான் 15,000 சரியா போச்சு. ஆமா ஒரு ரவுண்டுக்கு 15,000. உண்மையிலே மை செட்டு சூப்பர். விமலா உரிமையாளர் எங்கள் அண்ணன் சார்லஸை மறக்கவே முடியாது. என் தம்பி உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது அவரை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. இந்த வந்துட்டாப்புல வாப்பா, வா 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 வா. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. மதுரை ஊத்து விட்டு எங்கிற கல்யாணம். உண்மையிலே அருமையான கிராமம். வருடந்தோறும் நாங்களும் வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே கிழவனி கற்காத்தி கிராமத்தார்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தானத்திலே பெரிய தானம் அன்னதானம். வர்ற மக்கள் எல்லாம் பசி இல்லாமல் நாடகம் பார்க்கணும்னு இந்த கிராம மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. எங்கள் அண்ணனை காணா ஒரு ஆளாக மைக்கில் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க அண்ணன். உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒரு மரம் தோப்பாகாது. உட்காருப்பா. ஆறுமைண்டா நாடகத்துக்கு வந்திருக்கேன். நான் காது ஊத்துக்கு வந்தேன். பேப்பையமேனே வணக்கம். அதே மாதிரி தண்ணி அடிங்க வேணாம்னு சொல்லலை. கருவல்லாம் படுக்காதீங்க. பப்புள் போய் உரைச்சாக்கு நினச்சி அடிச்சிருக்கேன். ஒரு ஆள் இருந்துச்சு வர்றியா வெள்ளை வெட்டி கட்டிட்டு என்னத்தை சொல்லு. நீங்கள் சொல்லுவீங்க நாடு இந்த அப்படி இருந்தால் நாடு நல்லா இருக்கும், இந்த இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருக்கும். முதல் டாஜ்மஹால் கடையை என்னைக்கு அடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாடே வல்லரசு ஆகும். அது வரைக்கும் எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி தற்கொலை பண்ணி சாகுது இந்த மதுவுனால. உங்கள் என்னப்பா நீ தண்ணி அடிக்கல வந்து சத்தியம் பண்ணு. காளி மேலே சத்தியமா தண்ணி அடித்தா தானே உனக்கு அந்த சுனப்பு கொடுக்கும். நன்றி. கூப்பிட்டா ஜாமி வருமா? வருமா? எங்கள் ஆத்தா வருவாளா? கருப்பி வருவானா? அதுலேயே தெரிஞ்சு போகும். நான் கூப்பிட்ற வாட்டில் வரலைன்னா இங்கே ஏதோ இருக்குன்னு. அப்போது இங்கே கவனி. அவனுக்கு என்ன பொம்பளை பிரச்சனையா லைட்டாக எக்கோய் கல்யாணம் பண்ணிட்டீங்களப்பா? அடுத்த வருஷம் ரெட்டை பிள்ளடா. உனக்கு பிற கேட்டாலும் பக்கத்து வீட்டு பிள்ளையாவது தூக்கிட்டு வா. ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். ஆடு மாடு கிரமாடு மேச்ச காலம். கட்டி காத்த ஜாமி ஊரா என்ன நினைக்குது? இங்க வீரம் குறையாம இருக்கக்கூடிய காளியம்மா என்ன நினைக்கிறதா? இந்த குளங்காக்க வந்த இந்த சாமி இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க கருப்பே இறங்கி ஆடனா கருப்பே இறங்குனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பே உன்னை எதுக்குற எதிரிக்கு ஓட்டி வந்த வளத்து மாடு சாயனமுடா. அருவா புடியருவா நீ ஆர்ப்பரிக்கி நாட்டு வீச்சருவா. எந்த குதிரப்பா இன்னைக்கு வர்றது எந்த குதிரடா? உனக்கு சொந்த குதிரை. அருப்பு கொஞ்ச நேரம் காளியாத்தா கூப்பிடு. அன்னை தந்தை தான் வணங்கியே சொல்வாக்கு தப்பாதுடா.
காலு நொண்டியப்பா கழுத பாணியா ஒரு காலு நொண்டியப்பா கழிச்ச பாணி வலது காலும் நொண்டி போய கழுத பாணியா வலது காலு நொண்டி பையே அவன் கீழாட்டுல ஆடு மேய்ச்ச கிளட்டு போய என் நொண்டி சோனையாவே இந்த சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப நாளா காணாமுடா என்ன நினைக்கிற எதுக்கு இந்த தாமதம் ஒண்ணு இந்த கலிஜேரி கோடாங்கிக்கு தெரியலப்பா என்ன தாமரம் என்ன நீ நினைக்கிற உடியா 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 உடியாமா கருப்பு கலிஜரி கம்மாயா உடமறந்த உனக்கு மஞ்சு மத்த நீ ஊருக்கு ராசாடா எங்க முனியாண்டி கோட்டுக்கு சர்ச்சுடா உடியார வேண்டும் ஐயா நீ ஓடோடி வர வேண்டும் ஐயா வேதமட கம்மாயா பாண்டிய ஏ பாண்டிய முனி வெள்ளமட கம்பாயா ஏ பாண்டி முனி வேதமட கம்மாயா அடுத்துறங்கன நாளையில எந்த மடடா உனக்கு உதந்த மட மேலமட கம்மா விட்டு மேலமட கம்மா விட்டு கொடை என் பாண்டி முனி நீ இருந்த எடா கருப்பாயுரணி அஞ்சு ஜட பரஞ்சி பாரு என் பாண்டி முனி உனக்கு அழகு ஜட தோரணையிட சுருட்டு வாட அடிக்கும்டா பாண்டி சடகஞ்சி வட உனக்கு சுருட்டு வாட அடிக்குமடா பாண்டி முனி ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுப்பா இரல் பாட்டு சாராயா எங்க பாண்டி முனிக்கு அடிடாக்கு பத்தாது 3000 பாட்டுல சாராயம் என் சீமை பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா ஒரு தரண்டிருச்சு உள்ள இந்த கிழவனை கல்காத்தி ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு எமாமா ஆடுதரண்டிருச்சு எம்மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தர எழலாமா போய் எல்லோ எல்லோ எழலாமா எல்லோ ஏலே ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ எல்லோ எழலாமா எல்லோ எல்லோ தந்தனத்தானே எல்லோ தந்தனத்தானே மாடு ரெண்டு மதுரை வெள்ள மணிகள் ரெண்டு தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுரவைய மண்ணிகள் ரெண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொண்ணம்மா நீ குளிஞ்சு நினைஞ்சு ஆடலாமா கண்ணம்மா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி வச்ச மையி இது நான் வச்ச மையி மம்பட்டிய தோளுல ஒட்டும் மடதுறக்க போற மச்சான் அம்மாட்டைய தொழில வச்சு மனதரக்க போற மச்சான் மடைய திறந்து வையங்க என் மச்சானே மயில வந்து நீராடட்டும் கரும்பு கரை ஜல கட்டி கரையோரம் போற குட்டி கர்ப்பகர ஜல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா பொண்ணனா கண்ணால பார்த்தா ஏன் விட்டுடுமா தொடக்கு மேல தொடக்கு போடுது தொடக்கு மேல தொடக்கு போடுது என் விரல் வந்து அடுத்தருவில் என் தொடக்கு மேல தொடக்கு போடுது ஐயா வந்தன வந்தன வந்தன
கை தட்டின எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இந்த பந்தி முடியலையா? நான் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி ஒரு அறிவாளி உலகத்தில் யாரும் கிடையாது. திமுன்னு போய் அங்கே இருந்து இந்த துணியெல்லாம் கிழிச்சிட்டு போயிட்டாங்களப்பா. அதே மாதிரி அன்னதானம் என்ன ஓட்டாலும் இன்னர் வச்சு கொஞ்சம் ஏற்று சப்புன்னு இருக்கு லேசா கடுகு சேர்த்துக்க லேசா. ஹலோ ஹலோ இன்னர் ஏற்றி விட இது. ஹலோ இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஜிங்கா விமலா உண்மையிலே இவ்வளோ வெட்ட வழி போட்டல இவ்வளோ அழகாக எந்த மைசெட்டு அமைக்க முடியாது. காரணம் நம்ம சாமி கூட இருக்குது. விமலா சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி. இருண்டுக்கிட்டே இருக்கானே ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனையா? என் தம்பி எப்பயும் சிரிப்பேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து வாழக்கூடிய வீர தமிழர்களே, எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் வணக்கம். அண்ணன் தம்பிகளை உருவாக்குன என் தாய்மார்களுக்கு போகிறான் 2வது வணக்கம் தான். ஏன் 2வது வணக்கம் சொல்கிறீங்கன்னா அவ்வளோதான் மகிழ்ச்சி, அவ்வளோதான் தான், அவ்வளோதான் உண்மைதான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏன்னா அதிக கடை வாங்கி வைக்கிறதே நீங்கள் தானே தான். துவைக்கிறதுக்கு மேல் வலிச்சு கொண்டு வண்டிய வாஷிங் மிஷின். அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை எங்கள் வீட்டு பக்கத்தில் வாஷிங் மிஷின் எதை போடுறதுன்னு தெரியாமல் பீட்ரூட்டை போட்டு அரைச்சி புரிஞ்சிய மடுவில் ஊற்றி கண்டாளி முண்டை யார் சொல்கிறேன். ஆனால் எத்தனை தவறு செஞ்சாலும் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்காத முருகா. நம்ம நினைக்கிறோம் புருஷன் டெய்லி தண்ணியை போட்டுக்கிட்டு வந்து புழக்க போடட்டும், 1 மணிக்கு எழுப்பி ஏய் ஆசாத்தியாப்பா எந்திரிங்க, அப்படியே படுத்தா குடல் வெந்துடும். ஆமாம் 5-6 கஞ்சி குடிங்க, அப்புறமா உன்னை புழக்க போடத்தானே செய்வேன். ஆனால் ஆம்பளைகளுக்கும் அறிவு இல்லை. தண்ணி அடிக்கிறாலும் முதல்ல சட்டி இட்டு போட்டு போகிறது இல்லையா டாஜ்மார் கடையில். போகும்போது நல்லா போடுற, திருப்பி ஊருக்குள்ளே வரும்போது மக்கா ஓசை கொண்டுட்டு வருவேன். முண்டமாக வருவேன். எவ்வாறு பிரியா வீட்டுக்காரன் எப்படி வர்றேன் பாரு. காலையில் அதில் போதலைஞ்சோடனே கேட்டுக்குருவார் 4 பேர்ட்ட. ஏன் மச்சான் நேற்று நான் முண்டமாக வந்தேன், அந்த காலத்துக்கிட்ட படுத்து கிடந்தது நான் தானே. அதே மச்சான் எறும்பு கடிச்சு போச்சு வெதரில் அப்படின்னு நிறையா. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் இங்கே சேரை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கோயில் அன்னதானம்னா என்னன்னு தெரியாமையே இருந்து சாப்பிட்றேன். கோயில் லேசு கிடையாது. இந்த சாமி காளியாத்தா இந்த கருப்பேன் இப்படி சாமியெல்லாம் துடியான சாமி, என்ன சொன்னாலும் கேட்காது. ஆனால் யார் தப்பு பண்ணாலும் ஒரு ஆட்டிடும். இதான் உண்மை. அதுக்கு சில பேர் அங்கிட்டு பார்க்குறேன் தண்ணியை போட்டு தான் கறி சாப்பாடு சாப்பிட போகிறேன். இதை காது ஊற்று விடா அப்படி உணர்ச்சியாக சாப்பிட சொல்ல அதில் 2 பேர் போட்டு விட்ருவாங்க. அப்படியே சாப்பிட்டா கறி இழுக்காது. ஆளுக்கு நல்லா போடுவோம், 1 கிலோ தின்ட்டு குசிட்டு போயிடும். நாடு விவசாய நாடு. விவசாயத்தெல்லாம் பார்க்குறீங்களா? அப்போ உங்ககிட்டலாம் எங்கள் அப்பாலாம் உட்காந்துருக்கா இங்கே. வணக்கம்ப்பா. இந்த நரைச்ச மீச பெரியப்பா வணக்கம் பெரிய. பழைய சீமக்கருவாடி அதில் பழைய காலத்துலலாம் சீமக்கரு ஒரு காட்டுக்குள்ளே சுடன்னு கேட்குதுன்னா கிளவியை கொண்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிளவியை துணியை வாயில் அமுக்கி கொண்டுருவாங்க. இப்போ எங்கனையும் போய் யாரும் வப்பாட்டி வைக்க முடியாது, போட்டு விட்டுருவாங்க. உன் புரிஞ்ச வண்டி சிவகங்கையில் கிராஸ் ஆச்சுன்றேன். அப்போ வண்டிலாம் கிடையாதுல்ல, மாட்டு வண்டி கடக்குன்னு போகிறதுக்குள்ளே கல்ச்சனை ஆக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் ஐயாலாம் பயங்கர மோசம்தான். நிறையா செம்பரியாடு வச்சுருந்தோம் நாங்கள். எங்கெங்கே கடை அமர்த்துறாரோ இங்கே ஒரு கிளையை அமர்த்திடுவார். யாரை பார்த்தாலும் எங்கள் அப்பா முகச்சோடையே இருப்பாங்க. தாஜா இல்லை, அந்த காலத்தில் வேலை இல்லைல்ல, விவசாய வேலை முடிஞ்சவொடனே இதுதானே விவசாயமாக பண்ணியிருக்காங்க. இது தனியாகவே உரம் போடாமல் பண்ணியிருக்காங்க. இவன் நினைக்கிறேன் நம்ம அப்போ பிறக்காமல் போனேன் போக முண்டை. இப்போ பொண்ணு கிடைக்கல, ஆம்பளைகளுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் பொண்ணுக்குத்தே அலைகிறாங்க. ஊருக்கு இப்போ டாட்டாஜியை எடுத்துக்கிட்டு கொலா கட்டி அலைகிறாங்க. இவர் கருப்புசாமி இவர் பேர். நம்ம ஊரில் எதுவும் பொண்ணு இருக்கிறதா? 2 வளத்தாய் 3 வளத்தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை கொடுக்கணும்ன்ற. ஏன்னா முண்டைக்கு 43 வயசு ஆயிடும். இனிமேல் வருங்காலத்தில் பொண்ணு கிடைக்காது. ஆம்பளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், மாற்றி குனிஞ்சுக்கங்க. குனிஞ்சு செருப்படுத்த உங்கள் தலையில். இந்த உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் அந்த விசேஷம் நடத்தக்கூடியவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இந்த கிழவனி கற்காத்தி கிராம பொதுமக்களுக்கு தான் தெரியும். இந்த சாமியை கும்பிட்டு இந்த அன்னதானம் நடத்துகிற வேதனை இந்த விழா கமிட்டியார் பாதம் தொட்டு வணங்குறேன். அதனால எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ சிங்கப்பூர்லாம் நான் போனேன், கோயிலில் அன்னதானம் கொடுத்தாங்க. அவ்வளோதான், 10 அடிக்கு ஒரு ஆள் நிற்பேன் டீசெண்டாக. கம்கேர் அப்படின்னு சொன்னால் போவேன், சோறை வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளை கூட
குப்பத்தட்டில் போய் குப்பையை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பின்னாடி நின்று வேடிக்கை வைப்பேன். அவன் பசியோடு அப்படி சாப்பிடுவேன். இவன் பின்னாடி நின்று சொல்லிக்கிட்டு அது எலும்பா அப்படின்வேன். ஆமாண்ணே எலும்புண்ணே. செவரொட்டி கூட்டெலாம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு எல்லோரும் நினைக்கிறிய இடம் பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஆள் நிற்கிதுன்னு கிடையாது. உனக்கு வைக்கிற வெஞ்சனம் பூரா வைக்கலைன்னா கொலையாத்துருவேன். அதை பூரா வாட்ச் பண்ணுவேன். தக்காளி கூட்டு ஒன்று, பீக்கங்காய் ஒன்று. கலைமணி உனக்கே பற்றியும் தெரியுமாடா? ஆனால் அதுலேயும் நல்லா சாப்பிட்றாள் பக்கத்தில் போனோம்னா அவ்வளோதான், நம்ம வேட்டிலாம் உரிடுவாங்க. சில பேர்லாம் பார்த்தா கிடமாடு மாதிரி திம்பேன். ஓன்ட்டு ரசம் மோர் குழம்பு அம்புட்டியும் ஊற்றி அடிச்சுட்டு மறுபடியும் வெளியே இருந்துட்டு மறுபடியும் வருவேன். 2வது வந்தியம் கொலையாத்துவேன். தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி திங்க முடியாது. ஆனால் அன்றைய காலத்தில் சாப்பிட்டாங்க. சாப்பாடு தக்கன வேலை இருந்துச்சு. போய் கிளவியும் பூரா கோமணத்தை கட்டிக்கிட்டு வரப்பு வெட்டி குனிஞ்சு வெட்டிக்கிட்டு இருப்பார். கிளவி பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாத்தை பிடிங்கி தூரம் அடிச்சு, தம்பி தம்பி நீங்கள் போகிறது நல்லது தம்பி, அம்பளிப்பு வாங்கக்கூடாதுப்பா. விழா கமிட்டி கேட்காம உன்ட்ட கணேஷ் கோயில கூட வாங்க மாட்டேன் போ, எனக்கு காசு வேணாம். ஏன்னா அழகா பொறுமையாக எல்லா மக்களையும் அரவணைத்து இந்த கிராமத்தார் 2 கிராமம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கேட்பேன். உங்கள் அன்பு இருந்தால் போதும். சூப்பர். நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். திகுத்துன்னு ஏறுவாங்க, எவனே தெரியாது. திகுத்துன்னு ஏறிட்டு என்கிட்ட வந்து தண்ணியை போடுவேன். எனக்கு தெரியுதா? தெரியலையே. எல்லாம் பார்த்து சொல்லு. தெரியுதா? தெரியலையா? தெரியல. 2016 உனக்கு மானாமரம் பஞ்சாலில் டீ வாங்கி கொடுத்தல, அது நான் தாண்டுவேன். நான் என்ன ஆனால் அதிகமாக இந்த நாடக கலையை இன்றைக்கி திருப்புமுனை ஆக்குனது என் தம்பிகள் தான். என் தம்பியே தான். என் தம்பின்னா நீங்கள் தானேப்பா? பூரா இந்திக்காரங்களாடா. சிவகங்கை மாவட்டம் என் தங்கம் தானடா. அதுலேயும் என்னையே வந்து ஒரு 2 பேருக்கு போட்டோ எடுத்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் எம்கேஆர் யாருன்னு. இல்லை நான் தான் எம்கேஆர். விளையாடாத, அவன் மசுறு மொட்டையாக இருப்பேன், நீ மொட்டையாக இருக்க. மசுறு இழந்ததுனால என் பேர் என்ன பூச்சண்டா. ஆனால் ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கட்டுன மனைவி தான் நமக்கு இன்னொரு தாய். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீ படுத்த படுக்கையாக கிடந்தாலும் சொந்த வந்த எல்லாருமே ஆப்பிளை அங்கேருந்து தூக்கி போடுவேன், பக்கத்தில் ஒன்றா வாடகை அடிக்குதுன்னு. ஆனால் பீமூத்திர அள்ளி நமக்காக தாய்க்கு அப்புறம் பார்ப்பது தாரம்தான் என்று சொல்லுகிறேன். தாய்மார் உடனே தாய்மார் கைதட்டுறீங்களா? பாப்பீங்களாத்தா? எங்கே வாப்ப? அன்றைக்கெல்லாம் ஒரு 9 வாக்கினே மூங்கிக்கம்பை எடுத்து புரிச்சேன் சட்டி அங்கேருந்து தூக்குது. நான் கேட்டேன், ஏன் அப்படி தூக்குறிய? உள்ளே குழவி இருக்கான்ட்டேன். அவன் கலட்ட மாட்டேன், முட்டை கவிச்சு அடிக்கும். என்னை கொல்ல பார்க்குறேன். இங்கே ஒரு தங்கச்சி சிரிக்குதா இருக்க கேட்க. ஆனால் ஆம்பளையாள் சட்டி துவைக்கிறதுக்கே உங்களுக்கு நான் சிலை வைக்கணும். கசடாக இருக்கும், கலட்டி போட்டு போயிடுவாங்க. என்ன 300-400 ஓட்டை. அந்த ஓட்டை ஏன்னு கேட்டேன். சில பேர் நீர் வடியும் போது சல்லாடையாக சலிச்சுக்கிறோமா. இன்னைக்கு தானப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பிராண்டாக போடுறோம். அழுத்தாத சட்டி, மயிரை புடுங்காத சட்டி. அந்த காலத்தில் கிளவி சேலை தானே ஐயாவுக்கெல்லாம் சட்டி. அது குளிச்சு விட்டு காய போட்டு போகும், இங்கிட்டு போய் பரட்டுன்னு கிழிச்சு கட்டிட்டு. நான் மேலம் கட்டும் போது கூட ஒரு தம்பியை பார்த்தேன், ஒரு பிள்ளை முருகானா இருந்தேன், 1/2 கிலோ உள்ள. அது யாருமே என்ன கேட்டேன். பிள்ளை இன்னைக்கு வளர லட்சணம் அப்படித்தான். காரணம் தாய்மார்கள், நான் ஒன்று சொல்கிறேன், குழந்தை பார்த்தா 2 வயசு வரைக்கும் பால் கொடுக்கணும் தான். அப்போ தான் அந்த குழந்தை அறிவுள்ள பிள்ளை வீரத்தோடு வளரும். அப்போல்லாம் 10வது படிக்கும்போது கூட ஆத்தாட்ட பால் குடிக்க வருவாங்களாம். அங்கேருந்து ஓடி வர எம்மாண்டு நரம்பு பைய தூக்கி போடணும். ஆத்தா கருவில் விழுந்து ஓடிடுமா. ஓடி அந்த முட்டி தூக்கி போட்டாலும் போடுவாங்க. மற்ற கிட்டமாடு மாதிரி குடிச்சிருக்காங்க. இப்போ பால் இல்லாத காரணம் புரிஞ்சு குடிச்சு போடுறேன். அந்த பிரிட்ஜுக்குள்ளே இருக்க பாறை புற சுட வச்சு தம்பி செரு பிஞ்சு போவேன். அதெல்லாம் வேற கிட்டா வச்சு சிவசங்கா. அது இல்லைப்பா, அவங்க அந்த பிரிட்ஜில் கடுக்கு மண்டை அடித்த சரகுக்கு மண்டை. ஆனால் உங்களை வச்சுக்கிட்டு நான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போல்லாம் கல்யாணம் பண்ணதெல்லாம் எப்படி, ஒரு கீத்து கொட்டை இருக்கும், ஒரு பாய் தான். அப்போ அந்த பாயை விரித்து வைக்கும்போது அதுவும் நமக்கு பயந்து கிடக்கும். பாயை விரித்து அதில் இலையை போட்டு பழுமாறுற முண்டை பயலுக நெஞ்சுக்கு தூக்கி கட்டிடுவாங்க. உள்ளே எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. போட்டு விட்டு குனிஞ்சுக்கிட்டு என்ன வேணும். அங்கிட்டிருந்து ஒருத்தர் கேட்டேன், எங்கள் ஊரில் அந்த செவரொட்டி உள்ளே இருக்கிறத வைங்கன்னு. அது அப்புறம் நான் சொன்னேன், செருப்பு அடிச்சுட்டேன், செவரொட்டி இல்லை அவர் ரொட்டி அப்படின்னு. கிறகம் தொட்டியோ கொத்து கொத்தா அப்படியே பீக்கங்க மாதிரி. அதெல்லாம் அதை தொட்டுக்கிட்ட நான் சாப்பிட்ருக்கேன். 2-3 கஞ்சி இறங்க. இதுக்கு மேலே காமெடி அவன்டா சொல்கிறேன். உண்மையை தானே சொல்கிறேன்.
அதுக்குத்தான் இந்த காலத்து ஆளுங்க இதெல்லாம் வரும்தே டேபிள் போட்டு சோறு வைக்கிறது. டேபிள் போட்டு தான் சோறு வைக்கணும். ஏன்னா அப்போ கல்யாணம் பண்ணும்போது யார் மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னு அழகாக கண்டுபிடிச்சிப்பலாம். இப்படி தேங்காய் விளக்கண்ணியும் வேப்பனையெல்லாம் தேய்ச்சி உட்காந்துருக்கு பொண்ணு. பார்த்தா அதுக்கு குஞ்சை வச்சு சடம்பெல்லாம் கோர்த்து எட்டு இப்படி கீராடு மாதிரி மசுறு நின்றுச்சுன்னா அதே பொண்ணு எத்து பல்லோட இருந்தா. மாப்பிள்ளை அங்கிட்டு பார்த்தா பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி நிற்பேன். அவனுக்கு பார்த்தா போர்வையெல்லாம் போட்டு குத்தி வச்சுருப்பாங்க, துண்டு கிடைக்காது. போர்வையை மடித்து அவர் கிட்லர் மீசியை வச்சுருந்தா. யார் மலைக்கண்ணு மயனாப்பா? ஆமாங்கய்யா. பொண்ணு பார்த்தா வேப்பனையா தேய்ச்சிருந்தா. யாருப்பா நீ புவனேஸ்வரியா? ஆமாங்கய்யா. அப்படியே ஊரில் பெரிய ஆள் வருவார். டேய் அண்ணி 9 ஆள் இந்தாடா தாலி கட்டுறா. ஒரு பாயின் தலைவாணி கொடுங்கடா, போய் அடிங்கடா, அடிச்சுக்கிறாம இருங்கடா. திருத்துன்னு வீட்டுக்குள்ள வாங்கி 2 பிள்ளையை பற்றிட்டு வந்துடுவாங்க. அது அந்த காலம் பாசிட்டிவ். இப்போ பார்த்தா யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு ஒரு மசுரும் தெரியல. கல்யாண வீட்டில் எல்லா பொம்பளையும் லிப்டிக்கு, பூரா பொம்பளையும் லிப்டிக். அப்படித்தான் ஒரு கிளவி கூப்பிட்டு, நல்லா இருந்தா 45 வயசாச்சு அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, நீ நல்லா இருக்கண்ணா, அவனை நல்லா பார்த்துக்கத்தா அப்படின்னா அந்த பிள்ளை அழுதுருச்சு. நான் பொண்ணு கிடையாது, நான் கழுக்கண்டு கொடுக்குறவன் போல. அது மேக்கப்பு. வாங்க அண்ணே துண்டை போட்டு விடுங்க. உண்மையிலே விழா கமிட்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே. சூப்பர் சூப்பர். எங்கள் அன்னைங்கள்லாம் 150 வருஷம் உங்களுக்கு ஆயில், ஏன் ஆயிலை கூட உங்களுக்கு சேர்த்து தரேன் வருஷம். ஆனால் கறியை மறந்துடாதியா. ஏன்னா எனக்கு கறி இருக்கானே. ஹலோ, இது வரைக்கும் மாமா கிட்ட போய் இது வரைக்கும் நாங்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதில்லை. அதுக்காக இன்னைக்கு மாமா இவ்வளோ இதுலேயும் வந்து நம்மளை பெருமை சேர்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்காண்டு அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு பொன்னாடை கிழவனி கற்காத்தி கிராமத்தின் சார்பாக இளைஞர்மணி சார்பாக பொன்னாடை போர்த்தி மாமாவை கௌரவப்படுத்த வேண்டும்னு அன்னதானத்துக்கு கேட்டேன். மாமா என்ன ஆமான்னு, நீங்கள் என்னப்போ வேணும் உங்களுக்கு கேட்டாங்க. நீங்கள் கொடுங்க மாமான்னு சொன்னேன். 21,000 ரூபாய் ஒன்றுமே சொல்லாமல் தூக்கி கொடுத்தாங்க. மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஒரு கைதட்டல் பண்ணிவிட்டு பொன்னாடை பொருத்தப்படும். மாமா ஒரு 2 வார்த்தையை பேசுவார்கள். திருப்பி மாமா இன்னொன்று செய்யணும். மாமா இப்போ வேற இப்போ மினிஸ்டரு. அப்போ அதனால் இந்த ஒரு நாடக மேடையும் ரோடும் மட்டும் மாமா செஞ்சு கொடுத்துடணும். எனது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கிழவனி, கற்காத்தி மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த எனது அருமை சொந்தங்களே, உங்களெல்லாம் இந்த நல்ல நாளில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே தருணத்தில் அருமை மருமகன் சில கருத்துக்களை சொன்னார். எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா பாலபாரதி அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 75 வருஷத்துக்கு அப்புறம் உங்களது டாக்டர் பிரபு, உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய அமைச்சர்களில் ஒருவராக கேபினெட் அமைச்சரா என்று அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் எல்லாருடைய அன்பு ஆதரவால் தான் என்பதாலே முதல்ல உங்கள் எல்லோருடைய பாதத்தையும் தொட்டு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இந்த ரோடு நான் தான் ஃபார்மேஷன் பண்ணேன். 96 சரஸ்வதி கருணாநிதி அவர்கள் என்னுடைய துணை, உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலராக இருக்கப்போ இந்த ரோடு நான் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த பகுதியில், தெற்கு பகுதியில், குறிப்பாக
கிழவனி கற்காத்தி மட்டும் இல்லை, இந்த ரோடு ஃபஸ்ட்டு வேலையாக பார்ப்போம். நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்கு. ரோடு மட்டும் இல்லை, கலையரங்கம், உங்களுடைய தேவைகள் எதுவோ மக்கள் மனுவை கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் மாத்திரம் சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். நாளைக்கு அமைச்சர் வர்றாரு காரைக்குடிக்கு, நாளை மறுநாள் இங்கே தான் தங்குறாரு. நமது பகுதிக்கு என்ன தேவையோ தயவு செய்து எழுதி கொடுங்க. உடனடியாக 6 மாத காலத்துக்குள்ள அத்தனையும் சரி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும் என்ற உறுதியை நான் சொல்லி, பக்கத்தில் உச்சாணியில் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. 24 ஹவர்ஸில் தண்ணிக்கான ஏற்பாடு நடந்தது. நிறையா ஒர்க்கு. அதனால் இந்த வருகின்ற காலங்கள் நமக்கு பொற்காலமாக இருக்கும் என்று சொல்லி, உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தையும் தந்து, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இன்று போல் என்றும் நான் உங்களுக்காக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை தந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நீங்கள் சாப்பிடுங்க, கறி இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக அடைக்கல சாமியெல்லாம். அதுதான் அந்த விழா கமிட்டி. உண்மையிலே இவ்வளோ நேரம் சாப்பிடல, போனே எனக்கு மட்டும் பண்ணி பார்த்து அள்ளிட்டு வா. நிஜமாத்தேன், நான் 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இந்த கிளம்பிட்டான்ல அவன் தான் பழைய கிளம்பிங்க. அந்த சாங்கு பாடுவான். ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அங்கு தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமு ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த பேக்கரப்பா அவர் தான் அப்துல் கலாம். ஹலோ, தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கி நீச்சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் தம்பி. அக்கி நீ சிறைகைதிக்கு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மள்களாம். எதன் பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருங்க. அந்த பேக்கரப்பா அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தந்தை போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண உன்னைய சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. விவசாய மக்களுக்கு புரியாது, வரிகளை மாத்தி பாடவும் எம்ஜிஆர். வானத்தில கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீது கனகே வீணா, தமிழக மண் மீது முடிசுடினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். சண்டைகளை எதுக்கு போடுற, அது பெரியோரோட சேர்க்க சேர்ற. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கீரிப்பில் முண்டை ஐயா வயசான ஆளு
உங்க தாப்பு புத்தூர்காட்டு பாண்டி மைனே அவரோட என்னடா சேர்க்க உனக்கு? பெரிய ஆளுகளும் இந்த புத்தி பத்தாது இன்னும் வர வர. நான் படக்குன்னு பேசி புரியும் அப்புறம். சின்ன பிள்ளை சவாஸ் இல்லடா கலைமணி, பெரிய ஆளுக பெரிய ஆளா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஆள் வேலுக்கம்பு எடுத்தா எல்லாம் ஊரே எடுக்கும். இப்போ பெரிய ஏங்க மைத்த புடுங்குங்க அது இல்லைடா. இவன் யார் நாடகத்தை கருத்து போறாயிடா. இப்போ பெரிய ஆள் என்ன பண்ணினா, சின்ன பையன் சரக்கு அடிக்கும் போது நீ ரோசத்தை மானத்தை ஊற்றுக்கிட்டு போய் எனக்கு 2 ஊற்றுங்கடான்ற. அப்புறம் நான் தூக்கி விட்டு மிதிப்பானா மிதிக்க மாட்டானா? அவர் எந்த ஊர்ப்பா அந்த ஐயா? ஐயாவோ அவங்கள சேராதிய மடுவை கடிச்சு போடுவாங்க. பூரா காலி பயிலாம் இருக்காங்க. ஊர் எல்லாமே மாறிக்கிருச்சு. உண்மைதானே வங்காளி? ஊர்கள் இந்த ஒற்றுமைலாம் இல்லையே. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஒரு கிராமம் நினச்சா எல்லாருமே 3 வேளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வசதியாக இருக்கலாம்ல. எல்லா இடத்துலையும் போறாமதேன். போறாமல் யாரும் இல்லை. கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் போறாமல் போகிறேன். நீ நல்ல வேட்டி கட்டினேன்னா ஏற்ற வீட்டுக்காரர் லேசாக எலும்புச்சம்பளத்தை தேய்ப்பேன். வேட்டி எப்படியாவது கிழிஞ்சிடும் சாயந்தரத்துக்குள்ள. என்ன உலகம்! போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் உன் வெற்றி பயணத்தை மட்டும் தொடர்ந்தால் வெற்றி பெறலாம் என் அன்பு தமிழ் உறவுகளே. உண்மைதானே? இந்நேரத்தில் போன் அடிக்கிறான்னா கப்ளிங் தானடா. என்ன 12 மணிக்கு போனா அதுல என் தம்பியை மாதிரி கண்டுபிடிப்பவனு கண்டுபிடிக்க முடியாது. கைலியை பொத்திக்கிட்டு பொம்பளைகிட்ட பேசுவாங்க. குசுன்னு பேசுவாங்க. சொல்றான்ட்டுவேன். ஆனால் அந்த பிள்ளைக்கு காது கேட்குமா கேட்காதா? சொல்றான்ட்டுவேன். காலையில் 5:30 விடியும். அப்பயும் அதுதான் சொல்லுவேன். சொல்றா விடிஞ்சிடும். கொஞ்சம் வாடாக்க வேணாம் தம்பி, நல்லா இருப்பிய. கொஞ்சம் மைண்டு மாறிடுச்சுன்னா அப்புறம் லூஸ் ஆகிடுவேன் நான். இதில் ஓஜி வண்டி வந்தாலும் கை தூக்குங்க. இப்போ வீட்டுக்கு போகிறது நல்லது. ஓஜி வண்டியில் வந்தால் என்ன சித்திரவதைன்னா, நம்ம ஒரு மனுஷன் நாடகம் பார்க்க முடியாது. அந்த கூட்டு வந்த ஆள் நகண்டா நீனு நகலாம். அத்தாடி கிளம்புறானே அது ஜெயிச்சா கூப்பிடுவேன். என்ன மச்சான் கிளம்பிட்டிய? எனக்கு மண்டை வலிக்குது மாப்பிள்ள. இருங்க இன்னுமே தான் டான்ஸ் வரும், நல்லா ஆட்டம், விட மாட்டேன். அப்படியே ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே நடிகனாக வந்தவன் தான் இந்த எம்கேஆர். நான் ஒன்றும் வானத்தில் குச்சிலாம் வரல. ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் நாடகத்தை 7 மணிக்கெல்லாம் போய் உட்காருவோம். நாங்கள் பிள்ளைத்திலா குழந்தான் நம்ம ஊர். அப்போ பார்த்தா எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி, எங்கள் ஐயா எங்கள் ஊரே திரண்டு பணியாரம் சுட்டு கடாப்பட்டியில் கொண்டு வந்து உட்கார வச்சு அப்போ சேலையை விரித்து அப்படி உட்காந்து நாடகம் பார்ப்போம். இப்போ கரெக்டாக என் தம்பிகளுக்கு தெரியும். நான் உள்ள சத்தம் போட்டவுடனே எம்கேஆர் வந்துட்டேன், இன்னும் போனால் சரியாக இருக்கும். பெட்டிக்காரை எடுத்து வச்சு 3 பாட்டு பாடுவார். அதுக்கப்புறம் மங்குன்னு தவி அவன் வருவேன். எல்லாமே தெரிஞ்சு வச்சு. காலம் கம்ப்யூட்டர் காலம். இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் என் தம்பியை வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த கலை மேத உள்ள ஒரு லவ். வாழ்த்துக்கள். என்ன வேதனாலும் கைதுட்டாங்க. ஏன் இங்கே இருக்க 70 பேர் நம்மளுங்க தலைக்கு 70 ரூபா கொடுத்து கூட்டு. இன்னைக்காவது இந்த ஊரில் இவ்வளோ கூட்டம் இருக்கு. சில ஊரில் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே கூட்டம் போயிடும். 2027 ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 12 மணி வரைக்கும் தான் உள்ளூர் ஆளுகளை பார்க்க விடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோ பூரா டிராயரில் ஏற்றிட்டு போய் வீட்டில் படுக்க போட்டுருவேன். அடுத்த ஷிஃப்ட்டு ஏன் ஆளாக இறக்குவேன். தலைக்கு 100, ஒரு கோட்டு, ஒரு பிரியாணி. சுற்றி ஆளை வந்து உலக்கையோடு நிப்பாட்டுவேன் செக்யூரிட்டியாக. ஆமாம், பொம்பளையால் கூப்பிட்டு வர மாட்டேன். ஏன்னு கேளு, திடீர்னு பார்த்தா எங்கள் சின்னத்தா மகளுக்கு பிரசவமா பிள்ளை பிறண்டு கிடக்கான்னு ஊரையே சாச்சு கொண்டு போயிடும். விடவே மாட்டேன். ஆனால் ஆண்களை விட கலையை வளர்ப்பது பெண்கள் தான், தாய்மார்கள் தான். நீங்கள் தாத்தா தட்ட மாட்டீங்கல்ல? எப்படி தட்டுவேன்? காலாயில் நகைக்கடை அதிபர் மக தட்ட மாட்டேன். கை தட்டுங்க. 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால இந்த தமிழ்நாட்டில் நிறைய குடும்பம் பயன்படுது. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். எங்கே இல்லையே, நீ 100 நாள் வேலைக்கு போகிறதில்லை. 100 நாள் வேலைக்கு போகிறதில்ல. பூரா பாரு, பூரா பார்த்தா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. எங்கள் ஊர்லாம் பார்த்தா ஒரு 85 வயசு கிளவியில் நைட்டியை போட்டு போயிருக்கு. நைட்டியை போட்டு போனதுக்கு 5-6 கதம்பத்தை மண்டையில் சொருகி அது போய் புளிய மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் பைக்கில் ஒன்று இளவட்டம் பார்த்தாங்க. அது செம்ம பிகர்றா வண்டியா. அந்த பிள்ளை கிளவிகளுக்கு முன்னாடியே சாகசம் பண்ணியிருக்காங்க. கர்ரு புர்ரு கிருன்னு. கடைசியில் விழுந்து கிடந்தோடனே ஒடியாந்துருக்கு. என்ன பாண்டிருக்கு அதோட வெட்டி 2 பேரை அவங்க பிகர்னு நினச்சி இது பண்ணவங்க.
ஆனால் அன்றைய காலத்தில் மருத்துவ குணம் மருத்துவம் தெரிஞ்ச கிளவிகளுக்கு தான் அதிகமாக தெரியும். லேசாக வயிறு வலிக்குதுன்னா இங்கே வாடி முண்டை மல்லாக்கப்பாடு அந்த தேங்காய் எண்ணெய் எடு விளக்கெண்ணெய் எடு லேசாக தொப்புள் அப்படி தடவை கூட சரியாக போயிடும். இன்றைக்கி லேசாக சுருக்குன்னு வலிச்சோடனே அடிச்சிடுறேன். மீனாட்சி போனாத்தையும் சரியாகும். அங்கே மீனாட்சி லேசாக பில்லை போட்டு உட்காந்துருவார். எந்த ஊருப்பா நீ? நாங்கள் இந்த மாதிரி சிவகங்கை பக்கம் கலையரில் ஓட்டி. அப்படியா? என்ன ஆகுறியா? எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா வரும். அப்படியா? நான் நரஸ் உன கிட்னி முதற்கொண்டு எடுத்து விடு, சுத்தமாக தொலைச்சி விடுவாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போகாதீங்க. அதுவே பெரிய நோயாயிரும். இந்த பெரியவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க இடது பக்கம்லாம், அவங்கெல்லாம் அந்த காலத்தில் மருத்துவமே இல்லையே. அன்றைக்கி வாக்கிங்க போனாங்க. இன்றைக்கி 85 வயசு கிளைய முதற்கொண்டு காரைக்குடி பஜாரில் பார்க்குறேன். அரட்டை அவசரம் போட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு யமுனா நதி கரையோரத்து வாய்க்கும். அன்னைக்கு 10 பேர் நடந்து போவாங்க. இந்த கிராமத்துலேருந்து அங்கிட்டு டவுனுக்கு போகும்போது டீ சாப்பிட்டு வருவான். போகும்போது கேட்பாங்க, அங்கிட்டு வெள்ளாமை எப்படி, இன்னும் எத்தனை தண்ணி தேவைப்படும்? 2 தண்ணியில் நம்ம ஊர் விளைஞ்சு போகும். அங்கிட்டு எங்களுக்கு நீப்பூச்சி போட்டிருக்கான் விளைஞ்சிடும். அங்கே அந்த ஊர் ஜாவியாகத்தான் போகும் போல். அவங்க சரியில்லை, ஆளாளுக்கு நைட்டு விழுந்து பாய்ச்சிடுறாங்க. இதைத்தான் பேச்சா இருந்துச்சு. இப்போ 10 கிளைவன் சேர்ந்தா பேச்சு வித்தியாசமாக இருக்கும். உனக்கு சுகர் எம்பிட்டு? எனக்கு 300, உனக்கு 370, உனக்கு எப்படி 370, உனக்கு 400 தொட்டுறேன். போன வாரம் ஏன் வரல? ஒரு கட்டை வரல எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் எனக்கு முழங்காலோட எடுத்துடுவாங்க. அப்புறம் எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை நீர்மலை எடுத்துடுவாங்க. அப்புறம் எனக்கு லேஞ்சு கட்டிட்டாங்க. முடிஞ்சு சொல்லி கூட உட்காந்து பேசக்கூடாது மிஸ்டர் மூஞ்சுரு முண்டை பேப்பைய மேனே. இல்லைன்னா இங்கே வந்து பேசு, நான் போய் சூம்பிடுத்துறீங்க. வா நீ பேசு, அண்ணன் உட்கார. இங்கே பேசக்கூடாது, ஒரு மதிக்கத்தக்கன ஊர் இது. நீ அங்கிட்டு போகிறது நல்லது. விழா கமிட்டி கமான தார் கம்பம் எடுத்துருவாங்க. நல்லா செனக்கூதி மாதிரி உட்காந்து. ஏன் தம்பி தான் சிமன்ராத்திலேருந்து லூசு பிடிச்சி வித்துறேன். நீ எதுக்குடா வந்த? பார்க்க வந்த எடுத்து பேசியாடா? என்ன நோனி மேனே மூத்திரம் தெரிச்சு போ. ஆனால் என்ன சொன்னாலும் சிரிக்கிறேன் பாரு. அதே என் தம்பி உதுத்த வயலுக்கு பிறந்தேன் தானே நான். ஆனால் என் தம்பியை மாதிரி ஒரு கிருத்திரியம் முடிச்சே உலகத்தில் இல்லை. இப்போத்தான் என்னை அண்ணேன்ட்டு வாங்க எம்கேஆர் அண்ணே உசுறு அப்படின்ட்டு அங்கேருந்து வண்டியில் போகும்போது பாரு இந்த கண்டாலிமையும் ஒரு பப்புன்னு போனதுக்கு மண்டை காயுதுடான்டுவேன். ஆனால் என்னை திட்டுவவர்தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்ட சாமி. என்னை திட்டுறாங்களே அவங்க தான் சாமி. நம்மளை வாழ்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் தான் சீக்கிரம் கழுத்தாக இருப்பேன். உங்கள்கிட்ட நடக்குமே, தினமும் ஒருத்தனுக்கு தண்ணி வாங்கி கொடு, அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவேன், நீ நல்லா இருக்கணும். என் இடம் பைக்கு போடா மசுரு எதை வேணா எடுத்துக்கடா. எங்கள் அக்கா மூத்தது உனக்கு தான் கட்டி பேர எவன் வந்தாலும் தலை அறுத்தே விடுவேன்ட்டுவேன். தெளிஞ்சவனே போய் அப்படி ஒருத்தன் போயிட்டேன். நாளைக்கு காலையில் வாங்க மச்சான், தங்கச்சி 2 இருக்குல்ல, எது பிடிக்குது கையை நீட்டு. எங்கள் அப்பா ஏதாவது சொன்னால் அவனை புலந்துடுறேன். போதையில் பேசினோடனே இவனுக்கு பூரிப்பாயிருச்சு. காலையில் ஒரு ஷேவிங் பண்ணி பழத்தொட்டோட போயிருக்கேன். அவன் அருவாளோட நின்றுருக்கேன். வெட்டாமல் வர மாட்டேன்னு 2 இல்லை. ஒரு கதை சொல்லுவோம்ல, அந்த கதை சொல்கிறேன். இப்போ பாய் யானை கதை சொல்ல முடியாது பாய். யானைக்கு கப்ளிங்கில் புண்ணு. இங்கே வா டேய் இருக்கடா, நீ பேசாமல் இருந்தால் அண்ணன் சொல்கிறேன். என் செல்லமில்ல, என் தங்கமில்ல, சுச்சு அவன் குஞ்சியை பிடிச்சி ஆட்டி விட்டு போகிறான். வேணாம், அது கருங்குளத்து முனி. அப்படியா? சிறுசா இருந்துச்சு நாடகமா இல்லை பிட்டு படமாடா. என் தம்பியே, ஆனால் என் தம்பியை மாதிரி ஒரு அறிவாளி இல்லை. யானைன்ட்டு என் தம்பி தான். என் தம்பி தான். என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறேன்னா, பிறந்த தாயினுடைய வயிறும் நீங்கள் வசிக்கிற ஊரும் தான் வேறு வேறு. பூரா அண்ணன் தம்பியே தான். அடுத்த பிறவிலாம் நாங்கள்லாம் பிறக்க போகிறதில்ல. நம்மெல்லாம் இருக்கிற வரைக்கும் என் தம்பியே தான். என் தம்பி விழுந்தா நான் தூக்குவேன், நான் விழுந்தேன் என் தம்பி. அதனால தான் எல்லோரும் நினைப்பாங்க எம்கேஆர் பெரிய பப்புனா. பெரிய பப்புலாம் கிடையாது. அதிக சொந்தத்தை சம்பாரிச்சவே இந்த எம்கேஆர். எனக்கு அதிக சொந்தம் என் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். ரசிகர்னு சொல்லவே மாட்டேன். என்ன ரசிகர்? நீ ரசிகராக்க உடனே சித்தம் பைங்க பெரிய பைங்க. என்ன கொஞ்சம் அகராதி கூதியாக இருப்ப. எத்தனை மாவட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு வீரம் இருக்குது. ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு கொஞ்சம் வீரம் ஒருபடி கூட இருக்கும். ஆன்றே அல்ல,
அது சிவகங்கை மாவட்டத்து கத்தலை சட்டி அழுத்திருச்சு. அதை பிரட்டி என் தம்பியே மாதிரி. ஆனால் தம்பி உங்களுக்காக இந்த அண்ணே சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சுட்டேப்பா. அண்ணன் போடாத வேஷம் இல்லைடா. இன்னும் ஒன்று உங்களுக்காக அண்ணன் மேடையில் முண்டமாதே வரல, அதையும் செஞ்சிடறேன். அண்ணனை எரிச்சு விட்டு போங்க போ. உங்களுக்காக நான் தாயாச்சது. இப்போ தானே அவனை சொன்னேன், நீ மூடு. இப்போ பாரு போடுற ஓடு வெதற கின்னான்னு. இப்போ மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சு பாருங்க. பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் நீங்கள் தம்பி அனுபவப்பட்டிருப்பிய. கணேஷ் போல் ஓடுவேன், கணேஷ் போல் இல்லைன்னா பூலிக்கு போடுவேன், பூலிப்பே இல்லைன்னா கம்பு கூட்டு மசுரை கூட சிறச்சிக்கிட்டு உள்ளே வைப்பேன். அவ்வளோ கிரிமினலாக இருப்பேன். தண்ணி அடிப்பேன், எல்லாம் வளர்க்குறேங்க. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது மாப்பிள்ளைய பாருங்களே, அவ்வளோ யோக்கிய மாதிரி வருவேன். அப்படி வந்து பொண்ணு வீட்டுக்கார சொல்லுவாங்க, சேரில் உட்கார சொல்லுங்க. இருக்கட்டும் இவன். உடனே பொண்ணோட அம்மா வரும், இங்கேருந்து பவுண்டா கிணறு தூக்கிட்டு அப்படி ஊற்றி கொண்டு போக. இந்த கூட ஒரு 4 பேர் மாப்பிள்ளை கூப்பிட்டு போயிருப்பேன். 12 மணி ஆனால் உங்களுக்கு ஆப்பு வாங்கி தந்துடுறேன், எவனும் வாய் தரக்கூடாது, என்னை பற்றி உயர்த்தியே பேசுங்க, இல்லை செருப்பு அடிச்சிடுவேன். இவங்க சரக்குக்காக மாப்பிள்ளைய புகழ்ந்து தள்ளுவாங்க. பொண்ணோட அம்மா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கும். இந்த 4 பேர் தண்ணி அவன் ஒருத்தன் ஆரம்பிப்பேன். ஹலோ, கூல்ட்ரிங்க்ஸு எதுவுமே சாப்பிட மாட்டார், போமா. நோ. மறுபடியும் வந்து காப்பி கொண்டு வருவாங்க. அதில் ஒரு ஆள் இருந்துச்சு, காப்பிலாம் மாப்பிள்ளை தொடவே மாட்டார். மிச்சர் கொண்டுறாங்க, மிச்சர் சேவு எதுவுமே திங்க மாட்டேன். மறுநாள் பார்த்தா 2 கிலோ ஒரு ஆள் கரையில் வச்சு தின்னுக்கிட்டு இருப்பேன். இப்படி பொண்ணை கொடுத்துட்டாங்க. பொண்ணு அப்பனும் அம்மாவும் மாப்பிள்ளை காலில் விழுந்து கதறாங்க. காலிலெல்லாம் பொண்ணு அப்பா மாமனார் முத்தம் கொடுக்குறாரு மாப்பிள்ளைய. சாமியா, இப்படி உலகத்தில் என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்னா இப்படி ஒரு யோக்கியனா இருக்கியாடா, அவன் குணம் தெரியலையாடா கண்டாலி மேகம். சரின்னு கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு பொண்ணோட அப்பா ஒரு கட்டைப்பையை தூக்கிட்டு சிவகங்கையில் வண்டி ஏறி மதுரை பார்க்க போகணும். பாவம், மதுரைக்கு அங்கிட்டு கிராமம். ஒரு ஊரை சொன்னதே நம்மளை இது பண்ணிடுவாங்கல்ல, முட்டைட்டின்னு அடிச்சு விடுறது. அவ அம்மா பாவம் கிழிஞ்ச பையன் கக்கத்தில் வச்சுட்டு, அப்பா பொண்ணோட அப்பா ஒரு காலில் 7ஆம் நம்பர், ஒரு காலில் 8ஆம் நம்பர் செருப்பும். அவர் எங்கேயே சடங்கு வீட்டில் எடுத்துருப்பார். போயிருக்காங்க. மாப்பிள்ளை எப்படி எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்ட்டாங்க. பாரு அந்த மாப்பிள்ளை நிலைமையை பாரு. ஊருக்கு இறங்கி மெயினில் இருந்து பிஞ்சக்காட்டில் நடந்து போயிருக்காங்க. அந்த ஊருக்கு வண்டி இல்லையா. போனோடனே அங்கே மாப்பிள்ளை நிறைய போதையில் சட்டியோட அருவாளோட நின்றுருக்கேன். மாமனார் இங்கேருந்து பார்த்துருக்கேன், நம்ம மருமே மாதிரி தெரியுது, உன்னே தாண்டா தேடிக்கிட்டு விரட்டியிருக்கேன். மாமியா சேலையெல்லாம் அவுத்து போட்டு பாவம் ஆபரம் குலையில் தட்டிக்கு விட்டு விழுந்து மூக்காந்துட்டு அடிச்சு. காலை மாமனார் கிளம்பிட்டார், கிழிஞ்ச சட்டி போய் 2 பேரும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும். அந்த ஊருக்காரன் வந்திருக்கேன், மாப்பிள்ளோட ஊருக்காரன். எப்படி பிள்ளைய பார்த்துட்டீங்களா, மாப்பிள்ளை எப்படி கொஞ்ச நேரத்தில் என் குதிங்காலில் வெட்ட தெரிஞ்சான்டா. அது நானாவது தப்பிச்சு போனேன், என் பொண்டாட்டியை சிமெண்ட் முடையிலே வெட்டி விட்டான். இது ஏன் சொல்கிறேன், தண்ணி அடிக்கிற ஆளுகளெல்லாம் கெட்டவர் கிடையாது. எல்லாரும் தண்ணி சாப்பிடுங்கண்ணே, நான் வேணான்னு சொல்லலை, உங்கள் விருப்பம், உங்கள் பர்சனல். ஆனால் பச்சை தண்ணி குடிக்கூடாது. தம்பி நீ எந்திரிச்சு போகிறதும் நல்லது. பச்சை தண்ணி அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தண்ணி குடிக்கக்கூடாது, குடிக்கணும் ஒரு பைய படக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா லிம்கா கூல்ட்ரிங்க்ஸ் சேர்த்துக்கலாமான்ட்டேன். என் தம்பியில்தான் சொல்கிறேன், என் தம்பிகள் எங்கள் அண்ணனை சொல்கிறேன், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், குடிக்காததுனால நம்ம சாதிச்சிடலாமாண்ணே? சாதிக்க முடியாது. என் தம்பிகள்லாம் நம்ம குடிக்க குடிக்க அந்த மூளை வேலை செய்யாதுப்பா. அண்ணன் அப்படி கேவலப்பட்டவன் தான்ப்பா. தண்ணியில் ஒரு கட்டிங் இல்லைன்னா மேடைக்கு வர முடியாது என்னையால். இந்த மைண்டு வேலை செய்யாது, அப்படி கிருன்னே இருக்கும். ஒரு கட்டிங்கை போட்டால் கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுக்கும், மறுபடியும் அந்த கட்டிங் இறஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மந்தமாக போயிடும். அதனால் நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. குடிக்காதியப்போ, குடிக்காத தம்பியெல்லாம் எங்கள் அன்னைங்களா குடிக்காதீங்க. இதில் சரக்கு அடித்த அளவுக்கு எரிச்சலாத்தையாக இருக்கேன். நம்ம சரக்கை போட்டு இந்த கறியை தின்றதுக்கு இவன் வேற ஓட்டை அறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இறக்கி விட்டா எங்கன்னு பிளாக்கில் ஓடுதா. ஆனால் ஒரு ஆள் அட்ரஸ் கேட்டால் கூட ஆளுங்க சொல்கிறதில்ல. அவர் முருகன் வீடு என்ன இருக்குது, எந்த முருகன்? ஒருத்தர் கொத்தனார் இருக்கிறாரு, ஒருத்தர் செக்யூரிட்டியாக இருக்கார், ஒருத்தர் பேங்கில் இருக்கார், எந்த முருகன் அதை சொல்லுங்கள். ஆய்வின்வேன். இந்த பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மட்டும் கேள்வேன், கரெக்டாக காட்டுவாங்க. அப்படியா நேராக போங்க, அந்த ரெட்டை போஸ்ட் மரம் இருக்கா, அது கீழே ஒரு கருவை இருக்கும், அதுக்குள்ளே போனோடனே ஒரு ஆள் அப்படியே கிருதாவோடு அப்படி உட்காந்துருப்பேன். அங்கே தான் ஓட்டுறாங்க 170. இதை ஒரு ஆள் என்னட்டு நல்லா ஜெயிங் பண்ணி கீயிங் பண்ணி திருப்பூருக்கு பனியங்க பண்ணிக்கு வேலைக்கு போகிறவன் கணேஷ் போல கேட்க போயிட்டேன் கடைக்கு.
நல்லா கிருதாலாம் வச்சு பேசி போய் அந்த அக்காட்ட கேட்குறேன், வெட்டி கடைக்காரங்கிட்ட, அக்கா அது என் தாலி எறிய வைக்கவே இல்லை. இவனை பார்த்தா போலீஸ் நினச்சிருச்சு. அவன் டியும் டியும் ட்ரிக்கிங் வீரன், நான் போலீஸ் இல்லைன்றியா. போலீஸ் வெத்தம் போ, என் பிள்ளை மேலே சத்தியமாக வெத்தம்பா. இப்போ வைக்கிறதில்ல ரைடு. என் தாலி எறிய வைக்கல, என் குலசாமி ஐயனார் எறிய வைக்கல, அவனும் போல. இதெல்லாம் சிரிப்பு கல்ல. நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், புயலையே போடாதீங்க. ஏன்னா புயலையை போட்டுட்டு பொண்டாட்டிகிட்ட போய் முத்தம் கொடுத்தீங்கன்னா புளிப்பு போடலாம், லூப்பு போடு. பெண்கள்கிட்ட கேட்குறேன், தாய் உங்கள் வீட்டுக்காரர் புயலை ஓட்டா செகுலில் அரைஞ்சு அங்கிட்டு போக சொல்லு. முத்தம் கொடுக்கும்போது சிறுநாய் பீவாட வரும். அதுலேயும் இம்புட்டு உருட்டி வச்சுக்கிட்டு, ஏ புஷ்பா அது வேணா லூஸு ஆடி 3 முத்தம் கொடுத்தீங்க 108 வந்துருச்சு. அப்படியே மயக்க அதை கோமா கோமா அடங்கொம்மா ஒரு சாங்கு பாடுவோம். சிரிக்கிறியா நக்கலா இருமுடியா இருங்க, மினி பஸ் எடுத்துடாது, எங்க அத்தாச்சி வரணும். ஹலோ 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 வேணா நீங்க 4 பேரும் மிதி மாட்டாங்க. இப்படி ஒரு பாட்டாடாரு. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல்கள் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் மாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் மாடுமே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா, இந்த பழா போன டாஜ்மார் கடை குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. கம்கியார் வயசும் புள்ள, அந்த பிள்ளைக்கு குடும்பத்தோட அருமை என்ன தெரியா அண்ணன் தம்பியலா. 10 வயசும் புள்ள, பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானி மறந்த. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீங்க 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா இந்த குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இறங்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பியெல்லாம். ஒரு வெள்ளையும் கைதட்டல பொழந்து போச்சு. கைதட்டன்னு நான் விழிப்புணர்வாக பாடுறேன். ஏதோ ஒரு 5-6 பேர் தெரிந்தனா கூட புண்ணியமாக இருக்கும். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் தானே நிறைய பேர் வந்திருக்க. ஹரிச்சந்திர மயனம் கிடையாது, சுனித்காந்த் அந்த நாடகம் இல்லைப்பா. அந்த நாடகம் வந்து கதம்ப நாடகம். கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த கதையை சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும், அப்புறம் அது தெரியாமல் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த பக்கம் நடந்ததில்லை. மகமாயி பார்த்துருக்கலாம், சின்ன கருப்பரியர் பார்த்துருப்பீங்க. அது என்னடா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பரியர். கதம்பம் என்றால் 4 பப்புன்னு 2 லேடிஸு, 2 பேர் தான் கிடச்சாங்க. 2 லேடிஸு, அது சின்ன பிள்ளைய தான், அடுத்தையும் பொண்டாட்டி தான். ஆமாம், வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். காலையில் 5:30க்கு சிவகங்கையில் புரிஞ்சேன். அப்பம் 2 மணிக்கு இருப்பேன். நான் இது அப்பத்தை தூக்கி வச்சுருவேன். அவளே உண்மையை சொல்லணும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்கி கோபுர சேவலை கடிச்சு குதறக்கூடிய காட்சி இருக்குது. இங்கே ரத்தத்தை குடிப்பாப்பா. அப்படி தான் ஒரு ஊரில் ரத்தமே வரல. காரணம் முத்துன சேவலை கொடுத்துக்கிட்டாங்க. கடிச்ச பெரிய கருப்புக்கு செட்டு பல்லு பப்புன்னு கடிச்சு சாவா சடக்குன்னு அதில் கோர்த்து கடிச்சு சாவா கிளம்பி கொட்டையை கொல்லியோட ஓடி போச்சு. ஆமாம்,
இன்னைக்கு கூட தகரத்தில் தான் பப்புலு ஏ ஆனால் உண்மையிலே ஆபத்துக்கு உதவுறன் தாண்டா அண்ணன் தம்பி. அப்புறம் அவன் இருந்து என்ன சூம்புனே, ஆபத்துக்கு உதவணும். நீ எப்படியும் புழக்க அடி வாங்கிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். மாடு புடி மாடு இந்த ஊரை பற்றி தெரியாமல் இருக்க. நான் சொல்லிட்டே உன் காலில் கூட விழுகிறேன், பேசாமல் இரு. ஒழுக்கமாக இருக்கணும் தம்பி. இந்த விகுதி எடுத்துகிட்டு வரேன், போட்டு விடுவோம். 3 நாளைக்கு வெளியே இருக்கான், முக்கிட்டு தெரியட்டும் முண்டை. நான் எவ்வளோதான் உன் காலில் இவ்வளோ குத்தமாக சொல்லிட்டேன். பப்புல்றா மடுவை பாரு, அல்லுது வாரு, அள்ளிடுவேன். சாவை நல்ல சாவை கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி கொட்டாய் மேடை பிஞ்சக்காட்டில் ஓட்டுறது. உள்ளே வந்து சடம்பும் இல்லை, இந்த டொயின் இருக்கும்ல பிளாஸ்டிக், அதுவும் கிடையாது. நூலை திரித்து பப்புல கட்டி போட சொன்னேன். நம்ம பப்புல் இருக்கேன்ல, கட்டி போட்டு இந்த சாவை ரெக்கையிட்ட படப்படன்னு நினச்சி அத்துட்டு போயிடுச்சு. ஒரு அம்பலார் அங்கேருந்து வந்தார். சாவை ஓடி போச்சு அப்படின்னோன்னு அவர் என்னை கேட்டார், ஊம்போ விட்டேன்ட்டார். அதுக்கு விடலைண்ணே அப்படின்ட்டு. அவர் சொன்னது தானே சொல்ல முடியும். இதில் என்ன நம்ம மாவட்டத்தில் பேசாத பேச்சா? அது கேட்டா தம்பி உனக்கு அப்படியே எச்சு ஊருமே அண்ணன் இல்லையாடா, ஊறக்கூடாது, உமுறை முழுங்குப்பு. அவர் கேட்டது சரின்னு போயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், கருப்புசாமி மேலே அருவாட்டை ஏறிக்கிட்டு, எங்கப்பா என்னுடைய வாகனம் எங்கப்பா, எப்போ எனக்கு காவை கொடுக்குறது எங்கப்பான்ற ஆடுறேன் அருவாள்லையே. அப்போ ஒரு இலவட்டை போய் ஓடினேன், திக்குன்னு ஓடி போய், நான் சின்ன கொஞ்சத்துலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன், காலையரவில் பச்சானில் விற்றாங்க சேவை கொஞ்சம், நான் தரேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தா அவன் வச்சுருந்த சேவை பாவம், கொடுக்கும்போதே அழுகிறேன். இந்த சேவை நான் சாப்பிடும்போது சாப்பிடும்னே, நான் பள்ளிக்கூடம் போகும்போது கூடயே வரும்னே, இந்த சேவலை சரி எங்கள் சாமிக்காக கொடுங்கன்னு சொன்னோடனே கருப்பு சாமி கழுத்தை கடித்து உள்ளே வந்து கத்தி குமிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தா அவன் கொடுத்த சாவை சண்டை சாவை. சண்டை சாவையில் முண்டை கத்தி கலட்டாமல் கொடுத்துருக்கேன். இந்த ஆள் கடிக்க அது வங்கு 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 வெட்டி மடு ஊற ரத்தம். 37 தையல் போட்டு நரசுக்கிட்ட நரம்புள்ள பாவாடை நாடாவை எடுத்தது அத்து தையல் போட்டு, அதில் பிறந்தவன் தான் அவன் பூச்சண்டு வேற. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்குவாங்க. இப்போ நான் போனதுக்கப்புறம் கதையை சொல்லிடுறேன். என் தம்பிகளுக்கு தெரியாமல் நீ எந்திரிச்சு போயிடக்கூடாது. 2 டான்ஸ் வர்றோம், அவங்க ஆடுவாங்க. 2வது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து டக்குன்னு தொப்பில் பிடிச்சி இது பண்ணிடுவேன், கட்டி பிடிச்சி ஒரு தடவை. அப்புறம் 2 பேர் வருவாங்க, 5 அறிவுக்காரங்க. நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் கருப்புசாமி ஆட்டம் முடிஞ்சோடனே நான் கோடாங்கி வேஷம் போட்டு வரேன். தம்பி போயிடக்கூடாது, கோடாங்கி பயிலுகட்டா. ஆமாம், யாரும் போயிடக்கூடாது. அந்த நாடகம் விடிய வரைக்கும்லாம் கிடையாது. 3 மணிக்கு கொட்டை கட்ட எதுவுமே இருக்காது. மண்ணை கண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிடுவேன். டிராக்டர் ஜேஜிபி எல்லாமே நிற்கிது. இவன் திருந்த மாட்டேன், எதில் போய் முடியும்னு பார்க்குறேன். என்ன கடத்திலும் புனர்வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய பேரும் புகழும் பெற்று ஒரு புண்ணிய பூமியாம் கிழவண்ணி கற்காத்தி கிராமத்தில் அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் பரிவார தெய்வங்களுக்கு 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு அல்ல 7ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்ப நாடகம் நடைபெறும். பெரிய கருப்பாக 18ஆம் படியிலிருந்து வர காத்து கொண்டிருக்கிறார். வேஷமணிந்து அன்பு தம்பி சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். அழகமலை பெரிய கருப்பு கூட்டவனே அங்கே இருக்கக்கூடிய செல்ல சார்ஜ் போட்டும் போடாமல் கொல்லிமலிருந்து வர காத்து கொண்டிருக்கிறார். கண்ணுச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து. நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே தகரத்தை போட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லு. என் அன்பு மாப்பிள்ளை என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து படித்து கொண்டு 3 அடி உயரம் 150 டன் எடை, வெரி வெரி ஸ்ட்ராங், டெல்லி கிருமாடு, மடு ஒன்றும் 7 கிலோ 7 கிலோ ஏலம் கேட்குறோம் கேட்கலாம். என்னுடைய செல்ல மாணவன். ஆனால் என்ன அடித்தாலும் உதுத்துருவேன். சத்ததுன்னு அடிவாங்க. காலையில் போய் அன்பாலயத்தில் ஆத்தியார உளுந்தோட இருந்து ஆயிட்டாங்க. வா எல்லாமே வளர்த்து விடும். அவங்க என்னைக்கு பேட்டி கொடுக்க போகிறாங்களோ. இந்த உலகத்தில் நல்ல மட்டும் இன்னைக்கு தோற்று போக மாட்டேன். சாமி நின்று பேசும். நான் யாராக இருந்தாலும் வளர்ப்பேன். இப்போ உன்னைய இப்போ நான் காப்பாற்றுறது கடைசி. இன்னும் ஆள் வரல. இங்கே மாமாப்பிள்ள இருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்துடும் பாரு. எங்கள் அண்ணன் வந்துச்சுன்னா ஒரே நடுங்கும். எதில் விட்டேன்?
பல்ல வளைக்கிட்டு ஒவ்வொரு ஆளா வாங்க. என்னடா மயிர் போல. என் அன்பு மாணவன், உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக். அதனை தொடர்ந்து என்னுடைய மாணவன் என்ன ஒருத்தர் இருக்கேன். நீங்கள் வேப்பங்குழலுக்கு கத்திக்கும் போய் தேவையில்லை, அவனே இழுத்துருவேன். 7 அடி உயரம். என் அன்பு மாமா கொல்லூர் சிசியன் மணிமாமா சிசியன் மதுரை கல்குறிச்சி அருகில் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். ஆடல் அரசியல் அபிநய சுந்தரிகள் என் அன்பு சகோதரிகள் மனைவி சாந்தி அவர்கள் ஒரு நாட்டிய தாரகை. அதனைத் தொடர்ந்த அன்பு மருமகள் பார்ப்பவர்களை கண்ணனால் கிறிஸ்கிறின்னு இழுக்கக்கூடிய காந்த கண்ணலை சந்தன லட்சுமி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகை. அரசு வேலை கிடைத்தும் அதற்கு நான் செல்லவில்லை. இந்த அரசு வேலைக்கு என் தந்தை எந்த கலையிலிருந்து கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தாரோ அந்த கலையிலே இருந்து ஒரு வாத்தியாராக இருந்து பள்ளிக்கூடம் போகாமல் இந்த கலையிலே இருந்து சாதிப்பன் என்று இருக்கிறான் ஆறுமுனை சக்கரவர்த்தி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு மறந்துடம்பு. நம்ம அப்பா அந்த காலத்தில் செம்பரி ஆடு மேய்ச்சி நம்மளை காப்பாற்றினா எப்பா அந்த காலத்தில் போய் ஆட்டை பற்றிக்கிட்டு. ஆனால் அவர் அந்த ஆட்டை மேய்ச்சி தான் நம்மளை படிக்க வச்சிருக்காரு. உறவுகளை மறக்கக்கூடாது. தந்தை எந்த தொழில் செஞ்சாரோ அந்த தொழிலை செய்து நினைத்து பார்க்குறோம் தாண்டா உண்மையான மனுஷன். தம்பி, என் அன்பு தம்பி, கைகாட்டியை சேர்ந்த கலைமணி, கலைக்கெல்லாம் உண்மையிலே நீ மணிதாண்டா. கலைமணி அவர்கள் ஹார்மோனிய பண்பாடல் அடிக்க. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் விஜயகாந்த் அண்ணர் நினைவாக ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே. அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த யாகம் எங்கே சொல்வே. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே. என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் ஆணுடன் முன்பகனே. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரும் செவ்வாடும் எங்கும் பொத்தூவும் காலம் சிந்திய வெண்மணி சிப்பிய முத்தாச்சே என் கண்ணம்மா செந்திர வீடிய என் மனம் பித்தாச்சே.
எங்கே எங்கே பலத்த ஒரு கைதகோசங்கள் அடுத்த பாடலாக என கச்சேரி மாதிரி கிளம்பிட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைகிடி குமரன். உண்மையிலே நீ கோடையிலும் அடிப்பாய், குளிர்காலத்திலும் அடிப்பாய், மழை காலத்திலும் அடிப்பாய், பொரியை பற்றிட்டு கூட அடிப்பாய். என் அன்பு தம்பி உண்மையிலே அருமையான ஒரு ஞானம் கொண்டவன். 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு ஆசிரியர் உருவாக்குனார்னா யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்த அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் இவர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய தம்பிக்கு என்ன சிறப்புனா அவன் தாயினுடைய கருவறையிலே இருக்கின்ற பொழுது நிறையா சாதிப்பன் என்று ஐயா யோசித்து பல விருது வாங்கிட்டு வருவேன். இருக்கிற வீடு ஏற்கனவே ஒழுகுதுரா கூரை வீடு, மரப்பலாயில் விருது செஞ்சு கொடுப்பாங்க, அதை வச்சா நனைஞ்சு கரையான் தின்றேன். அதனால விருது பெரியதில்லை, உனக்கு வைக்கிற பேரு தாண்டா உலகத்தில் பெரிதுன்னு வைத்தார்கள். என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். கைதட்டலாம். வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக கிழவனி கற்காத்தி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்தி எங்களை மகிழ்விக்கிறார். அப்பா பொன்னாடை பொறுத்த கமிட்டியெல்லாம் இங்கே மேடைக்கு வாங்க. கிழவனி கற்காத்தி கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாக கமிட்டி பூரா மேடைக்கு வாங்கப்பா. நாடாளுக்கு மட்டும்தான் பொன்னாடை பொருத்தப்படும். யாரும் கோச்சிக்கிறாதே, உங்களாம் போர்த்துன மாதிரி நினச்சிக்கிறங்க, கோச்சிக்கிறாதீங்க. ஏன்னா போன வருஷம் நாடாத்தை சொதப்பிவிட்டோம், இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் நோக்கத்தை விட்டுட்டோம். அவருக்கு எப்போ 3 மணி முடிப்பு சொன்னார், நாங்கள் கேட்டுக்கொண்டு 4:30 வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்கோம். அதனால் 4:30 நாடகம் ஆடும். பொறுமையாக இருங்க. கமிட்டி மட்டும் வாங்க, நான் துண்டை போட்டு போயிடுவோம். யாரும் மேலே ஏறக்கூடாது. கமிட்டி வாங்கப்பா. இங்கே ஆரம்பிக்க அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு முன்னாடி ஒத்துக்காரப்படுத்துகிறேன். ஒவ்வொரு தம்பி தோப்பூர் மருது மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்துக்காரப்படும். ஆல்ரவுண்டு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். அவள் அப்பா போர் போடுற கம்பெனி வச்சுருக்கேன். மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்துக்கிறோம். தாளைமுத்தூருக்கு மனநோயாளி மகன் சதீஷ் அவர்களுக்கு அப்படியே தான் இருப்பேன் எப்பயுமே. என் கம்பெனி ஆளு பூரா தீப்பெட்டி கம்பெனி வேலை மாதிரி இதில் வச்சு நான் நடத்தி சலப்பு. கமிட்டி வாங்கப்பா, மேலே வாங்க, மேலே வாங்க. போன வருஷம் நாடகத்துக்கு நாடகம் முடிஞ்ச மறு வாரமே புக்கிங் பண்ணோம். அதனால தான் அவர் ராதாகிருஷ்ணன் கிடச்சார். இதே மாதிரி இப்போவும் இந்த வாரமே புக் பண்ணி விட்டுருவோம். வந்துக்கிட்டே இருப்பேன். நான் சினிமாவுக்கு போனாலும் இங்கே வருவேன். அடுத்த வருஷமாவது மட்டன் தருவேன். மேலே வா கமிட்டி வர மேலே வா. ஆனால் எல்லாத்துக்கும் சோறு ஓட்டு தன் வயிறு பட்டினியாக போட்டு கமிட்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே சத்தியமாக அவங்களுக்கு கறியே இல்லை.
அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு திறப்பு சாப்பாடு கமிட்டிக்கு போகிறேன். போடு 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 போடு. அடுத்து யாரு? எனக்கு என்ன போடணும்? நான் கருது வண்டி ஓனரா? அந்த யூடியூப் 3 பேரும் 3 காலாஞ்சியை கொடுத்துருங்க அவங்களுக்கு. மை செட் உண்மையிலே சூப்பர். எங்கள் விமலா ஆடியோஸ், அஞ்சாம்பட்டி, சார்லஸ், விக்னேஷ், கொட்டை அமைப்பு, சமையல் குமார் அண்ணே, அது எங்கன கட்டிக்கிட்டு இருக்கோ. யூடியூப் 3 தொண்டு கொடுத்துட்டீங்களா? வேற யாரை கூப்பிடணும்? வாடா கண்டாளி மனே, துண்டு இல்லாமல் சிவகங்கையில் முண்டமாக குளிக்கிற உன்னை வீடியோ எடுத்துருக்கு. இந்த அங்கிட்டு வராங்க, வர வா. நான் இல்லப்பா, அவன் வந்தவன்டா. ஏன் தம்பி எனக்கு போ தொங்காசு. ஆனால் முண்டைக்கு வலிச்சிருச்சு. ஏதோ சொன்னோம்னா துண்டை திருப்பி வாங்குவேன்னு போறேன் பாரு. எம்கேஆர் தொங்காசு ரசிகர். அதை கல்வெட்டில் போட்டிருப்பாய். கப்ளிங்கடா. அந்த தம்பிக்கு ஒரு 100 கிராம் போட்டு கொடுப்பா, கஷ்டப்படுற குடும்பம். அண்ணே குமார் சமையல், அண்ணே சமையல் குமார் அண்ணே, பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டு வா. குமார் கொஞ்சம் வாங்க. மதியம் சைவமும் சிறப்பாக பண்ணி அசைவமும் அறுசுவை நீட்டாக பண்ணியிருந்தியா. கோச்சிக்கிறாம வாங்க. இது பணம் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டாரு அவர் காரியத்திற்காக. நான் ஒன்று சொல்கிறேன் அண்ணே, நான் கிட்டத்தட்ட 21 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். என் தம்பி என் கூடயே வர்றாங்க. எல்லா ஊர்லேயும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம்னே. ஆனால் அன்னதானம் மாதிரி கிடையாது, வீட்டில் வச்சது மாதிரி சாப்பாடு செஞ்சுருக்காருன்னு என் தம்பியை சொன்னாங்க. ஆனால் அதை எனக்கு கொடுத்து வைக்கல. மட்டன் எதுலாம் இருக்குமா? அந்த சட்டி இருக்குமா? மோந்து பார்த்துட்டு போகிறேன். நான் சாப்பிட மாட்டேன், சீனு முடிஞ்சு சாப்பிடுவேன். குமாரண்ணே, குமார் வாங்கப்பா. குமார் அந்த மஞ்சள் சட்டை அவன் ஒண்ணுக்கு இருக்க போறவனா? அதானே சடக்கு. ஏன்னா பசியோட அருமையும் அந்த ருசியோட அருமையும் தெரிந்தவள் உலகத்துல தாய்க்கு அப்புறம் எங்க அண்ணன் சமைச்சிருக்கு. குமார் அண்ணே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த நல்ல மனுஷனை செந்தில் பூஜாரி ஐயா வாங்க போ. பூஜாரி தான் வந்திருக்கேன் அப்போ. வாங்க போங்க. குமார் அண்ணே எங்க? ஓடி வருகிறார். எல்லாத்துக்கும் ஜோறு வட்ட ஓஞ்சட்ட கழுக்கா இருக்கு. தெய்வம் உழைப்பாளி மயனே வா போய். இருங்கடா அண்ணே. சொந்த ஊர் எந்த ஊர்? புளியால் பக்கத்தில் சிறுகை. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. குமார் அண்ணே சமையல் சூப்பர். என் தம்பியை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள் அண்ணே. இந்த அண்ணனை எடுத்து தனியாக போட்டு விடுங்க. இன்னும் இருக்கா அப்போ? வாங்க வாங்க. புல்லட்டு பூஜாரியா? ஏப்போ முங்கோண்டின்னு கூட சொல்லுவாங்க. புல்லட்டு என்ன பூஜாரிக்கு பேர் வச்சுருக்காங்க பாரு, புல்லட்டு. இப்படித்தான் பேர் வைப்பாங்க. அவ்வளோதான் அண்ணே. கொஞ்சம் இங்கே உட்காருங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. வணக்கம்டா பிள்ளை. அண்ணே சேரை போட்டு உட்காருங்க. இந்தப்பா சொல்கிறேன். அப்படி ராஸ்கல் யானை கதையாக கேட்குற. எலி செஞ்சதில் யானை கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய வடந்தோறும் இந்த கிராமத்துக்கு எம்கேஆரும் எம்கேஆரை சார்ந்த குழுவினர்ந்தே வரணும்னு சொன்னேன். இந்த கிழவனி கற்காத்தி கிராமத்தார்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ ஏதோ இந்த வருஷம் மழை ஒத்துழைச்சிருக்கு. இப்போ மழை பெய்யாதா? பேஞ்சுன்னா எல்லாம் ஓடிடுவே. காலாத்தில் காசை வாங்கிட்டு போயிடுவேன். இந்த சண்டால போய் மானத்துக்கு கண்ணு இல்லை. எதில் விட்டு பலவாத்தியம்மன், பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கிராமத்தார் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள். இருக்காங்களா?
ஐயா வாங்கய்யா. அது ஐஸ் வண்டிங்கய்யா. ஐயா ஊரை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகன அன்போடு அழைக்கிறோம். ஐயா இப்போ மறைச்சா நிறைய பேர்ட்ட லைசன்ஸ் இருக்காது ஐயா. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு துப்பு கொடுக்குறேன். நான் காவல்துறைக்கு நான் வந்து எடுபடி எனக்கு தெரியாது. அவர் ரூமர் பூரா நான் தான் கொடுப்பேன். ஐயா படி இங்கே இருக்கு. எதுலையும் ஏறான் தமிழ்நாடு வீர நிறைந்த காவல்துறை அதிகாரி. ஐயா வணக்கம். காவல்துறை எனக்கு அதிக நண்பர்களே அவங்கதாப்பா. ஐயா பின்னாடி ஒரு ஆள் கணேஷ் போல ஓட்டுறாயா, கடை பப்புல கையை காட்டி விட்டு எல்லாமே ரொம்ப தான். மதிப்புக்குரிய எஸ்ஐ ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா எங்கனதான் இருந்திருக்காங்க, எப்படி வாங்க ஐயா? இந்த படியில் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வரல, அப்போதான் வந்தாங்க. இந்த நாடகம் எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன் அமைதியாகவும் சிறப்பாகவும் இருப்பதனால. ஆகவே ஒரு நாடகம் முடியும் வரை இந்த அமைதி காத்து சிறப்பிக்க அன்புடன் வேண்டுகிறேன். அதுக்கு எல்லாருமே இந்த விழா கமிட்டி எங்கள் அண்ணன் எங்கள் தம்பியே தான் காரணம். மறக்க முடியாது, அவ்வளோ அன்பு. எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட இப்போ டயத்துக்கு சாப்பிடணும்னு அடுத்த வருஷம்லாம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடி மாஸ்டர் என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். இறக்கிட்டேன், பூக்குழி இறக்கிறேன். அடிப்பு எந்தூரோட வெட்டிக்காரன மிருதங்காரன் ஐஸ் திண்டாங்க. நக்கல் சின்ன பிள்ளை கூட உட்காந்துருக்கு, உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் கொடுங்கடா. கேட்க மாட்டேன் தம்பி. கிழவனி கற்காத்திக்கார கொடுக்குற காசு உனக்கு லெவிக்காது. என்ன அடி அடிக்கிற ஊமை முண்டை. அந்த ரவுண்டாக இருக்கிற அதை போட்டு ஆடுறா. என் தம்பியை லேசா மண்டியாத ஆட்டாட்டேன். அந்த அந்த லகுட லைட்டா. ஏய் ஐயா என்ன சொல்லிட்டு போனாங்க? ப்ளீஸ் ப்ரோ, உங்கள் எல்லாத்துக்கும் தம்பிக்கு சொல்கிறேன், பேசுங்க, லைட்டாக பேசிட்டு நின்றுக்கிறோம். ஏன்னா அந்த உங்கள் ஊரில் இந்த மாதிரி 4 பேர் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா தம்பி? என் தம்பி தானே நீங்கள்? சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குடா எனக்கு. தம்பி மடுவு கண்டாலிமனே ஒழுக்கமாக இருந்துக்க. என்ன இடியப்போம்? நொப்பத்தாவிட்டு இடியப்போம். உன் பொண்டாட்டி பஸ் நைட்டுக்கு வரும், அப்போ சொல்லு இடியப்போம். இடியப்போம் வாயில் வைப்போம். நீ அடிப்பா சூம்ப நீர்மலை அடி. சி இந்த அடி அடி, கராட்டை அடி அடி. மனசாட்சியை சுட்டு சொல்லு. உங்கள் அப்பா மேலே சத்தியமாக அது கராட்டே அடி. அந்த காலையில் பார்த்து கமான் கிளப்.
என்ன சொல்ற? அருமையான அடி. அடிச்சது பஸ் ஸ்டாண்டு சாட்டை அடி தானே. சிறந்த முறையில் இங்கே சீன் தலை அமைத்து கொண்டிருக்கிறார் இந்தியன் 2, பாரதி கண்ணம்மா, பூவே பூச்சுடவா, லவ் டுடே போன்ற திரைப்படத்திலே நடித்த நடிகை பெருந்தகைகளை வருக வருக அன்போடு அளிக்கிறோம். எந்த ஊரோட நாடகத்துக்கு புண்ணியமான நிகழ்ச்சி கருப்பு சட்டை ஓட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஐயாவுக்கு கேதம் கேட்க வந்தியா? கலெக்டரா அயோக்கிய நாயே போடலாம் ஓன் டேஸ்ட். என்ன வேலைக்கு வந்திய? இப்போ தாளம் வாசிக்கமா? போய் மண்டி ஓடுங்க. தாளத்தை விட்டுட்டியா? முண்டமா அவன் எடுத்துட்டு வா. பிறை திணிப்பேன் மேனே. அங்கேருந்து வர்றாரு பெரிய எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. இப்படி தாளம் போட வந்தால் தாளத்தை எடுத்துட்டு வா. இருமலா? ஏசா குனி டெஸ்டர் வச்சு பார்க்குறேன். இருமல் வரக்கூடாது. கரெக்டாக தாளம் போடணும். எக்கோ சிங்கா. உனக்கு எக்கோ தேவையில்லை. பிறகு நான் தான் பாடுறேன். நீ வந்து இசையமைப்பாளர். ஓ இசையமைப்பாளர். ஓ கிடையாது, எல். கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. ஏன் அதுக்கு 30 சொல்லல? ஏலை தாளம் போடுறா. சரி மாமா. வெற்றி வரும் வாசம் வரல விட்டா கூசு. நீ சட்டி போடு முத. ஐயையும் சொல்லிட்டு கையிலே புழக்கிற உள்ள ஆமை மண்ணை திங்குது. என்ன ஏப்ப கொஞ்ச நேரத்தில் சாக தெரிஞ்சேன் நான். கரெக்டாக போடுமாப்பிள்ள. அவன் கோவத்தை உன்னை வச்சு ஒரே ஆடுறேன். கரெக்டாக போடு. பார்த்தாக்க ஆளு ரொம்ப உருக்கு, ஆனா 10 கதை உள்ளத்தில் இருக்கு. நல்லா இருக்கும் மாமா. ஏலை இங்க கொண்டாட. இதனடா வள வர சின்ன பையன் இது மாதிரி வச்சிருக்கேன். என்னடா இந்த இருக்குல்ல, இதை இப்படி வச்சுக்கிட்டு கர்ரா 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 கர்ரா. காலை அது மாதிரி காலை இழிச்சு வைங்க. தளத்தை வைங்க. நான் என்ன நினைச்சேன்? நான் ஒன்னு நினைச்சேன். இன்னொன்று நினைச்சேன். செருப்பு உன்னை அடிக்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ள விளையாடாத மாப்பிள்ள. இது பெரிய ரெங்கண்ட ஊர் பூரா சொந்த வந்தம் பூராமடா. லைட்டாக போடுறான். கட்டிங்க போட்டுறாதான். இதை போடுறான். அவங்கள வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியை நடத்தி நான் 2026 எப்படி கணக்க போகிறோம். அடுத்த வருஷம் நான் கிடமாடு மறுபடியும் மேய்க்க போகலாம் முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட காலம் தள்ள முடியாது. பூராமே 5 அறிவுக்கு இதாக இருந்தால் அப்படி வளங்க. எல்லாமே லூசாடா. மாமா கால் வலிக்குது மாமா. அகத்தி வை. அதுக்கிட்டேன் ரப்பு சட்டி போடக்கூடாது. மீனா பொண்ணு மீனா பொண்ணு கரிச்சா கரிச்சா. உன்னை கம்பு கூட்ட சிறச்சு அடிச்சா என்ன கரைச்சா? நொப்பத்தோட்ட கரைச்சா? இதுல போடுங்க மாப்பிள்ள. கிணி கிணின்னு போடுங்க. கிடி கிடி கிடி. வெள்ளரிக்கா பிஞ்ச வெள்ளரிக்கா சுகலாமிரதன் ஓம் சசிவனதன சுவாமி ஓம் அரிநாத் சுமந்திரமான ஓம் கிளம்பி கற்காத்தி சுபதன எல்லா மக்களும் விவசாயம் நெய் எடுத்துட்டு வாங்க. அந்த பொங்கல் அள்ளி கொடுங்க. என்னடா சொன்னேன்? என்னடா பண்ற? கிணி கிணி அடிக்க சொன்னா ஐயர் ஸ்ரீதர் மையனா போட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு. அந்தாலே ஓத முடியாம டெய்லி நாடகத்துக்கு வந்தார். இருந்தாலுங்கடா அல்லையா இன்னைக்கு மாப்பிள்ள அசிங்கப்படுத்தாத. அண்ணே வந்துச்சு காட்டி கொடுத்துருப்பேன். கரெக்டா போடணும். மெல்ல வந்துட்டியா? பாட்ரா மெல்ல வந்துட்டியா? உள்ளவா கிச்சு கிச்சு அடிப்ப. நீ வேணாம். தாளம் போட நான் வீட்டுக்கு போ. கலைமணி நீ சொல்லுப்பா. ஒரு சான்ஸ் கொடுப்பா. நம்ம பெரிய கபடி பிள்ளையர் போனஸ் கொடுத்துறாரு. கரெக்டா போடு. அது யார்த்தா? அதிசயமா சிரிக்குது. அது யாரா? அது ஃபோன் நம்பரை வாங்கடா. டெய்லி நாடகத்தை கூட்டு வாடா. நல்லா சிரிக்கிற. யார்த்தா அது? 1 மணிக்கு சிரித்தா மாடு கிட்டலாம் முளை குச்சி அத்துட்டு போட்டு கட்டில நெளியிட்டு என்ன சிரிப்பு நேரத்தில் ஒரு குடும்பத்து பொம்பளைக்கு. அண்ணன் தானே முடிஞ்சு வச்சு எந்திரிங்க. போ நம்ம போய் பாதையை வளர்க்கணும். நான் என்னடா சொன்னேன்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க அங்கிட்டு பேசிட்டு இருந்தீங்களா? 2 கண்ணம் சந்தன கிண்ணம். அப்புறம் இன்னொரு கிண்ணம். அது பழைய கண்ணா, ஓல்டு கண்ணா. கன்னத்தில் என்னடி காயம்? அது நான் செஞ்ச மாயம். அதனை தொடர்ந்து இங்கே தெல தெளிவாக ஒல்லி அமைத்துக் கொண்டிருப்பது உண்மையிலே மை செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாமே சிறப்பாக செஞ்சிருக்காங்க.
இவ்வளோ வெட்ட வரி வழியில் நான் செய்யக்கூடிய தொழிலே இப்போ வர வர பெரிய மைசெட்டுக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு தான் போடுறாங்க.